innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்ட ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் நம்முடைய வணிகங்களையும் வாணிபங்களையும் தொழில்களையும் முடக்கிவிட்டு இந்த ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். நாம் என்ன நோக்கத்திற்காக இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோமோ இதற்கான நற்கூலியை நாம் அனைவரும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அடிப்படையில் இந்த அமலை நாம் பரிபூரணப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜுமாஅத்தி வல் இமாமு யஹுதுபு. மக்களே, ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். எந்த நோக்கத்திற்காக வணிகத்தை விட்டீர்களோ, தொழிலை விட்டீர்களோ, பள்ளிவாசலுக்கு ஒன்று திரண்டீர்களோ, அந்த நன்மையை நீங்கள் இழந்து கொண்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தருணத்தில் நினைவுபடுத்தினார்கள். அதை உங்களுக்கு முதல் கட்டமாக நினைவுபடுத்தி கொண்டு எனது இந்த ஜும்மாவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக தீமையை தடுப்பதே தீனுடைய நோக்கம் என்ற தலைப்பில் ஒரு சில திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் சில நபிமொழிகளையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று எத்தனையோ பல அடிப்படை நோக்கங்கள் இருக்கிறது. மக்கள் மத்தியில் மனிதாபிமானம் பரவ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். என்றைக்கும் சமூக நல்லிணக்கத்தோடு, சமுதாய ஒற்றுமையோடு, மனிதாபிமானத்தோடு, இரக்க குணத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் அதிகமாக நினைவுபடுத்துகிறது. அதை ஒரு நோக்கமாக வைத்தும் செயல்படுகிறது. அதே போன்று வழிபாடுகளில் மனிதர்கள் அதீத ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். தன்னை படைத்தவனுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்று உணர்ந்து வணக்க வழிபாட்டில் அதீதமான ஈடுபாட்டை இந்த மனித சமூகம் காட்ட வேண்டும் என்பதும் இந்த தீனுடைய நோக்கம். இப்படி இந்த தீனுடைய நோக்கத்தை அடுக்கிக் கொண்டே சென்றால் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இந்த நோக்கங்களுக்கெல்லாம் பிரதானமான ஒரு நோக்கமாக, முதன்மை நோக்கமாக இஸ்லாம் எதை சொல்லித் தருகிறது என்றால், தீமையை தடுங்கள். எதை அல்லாஹ் தீமை என்று சொன்னானோ, எதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தீமை என்று சொன்னார்களோ, இந்த ரெண்டு மட்டும்தான் தீமை. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே தீமையே கிடையாது. இல்லையே, சமூகத்தில் வேற ஒரு காரியம் இன்றைக்கு கஞ்சா என்று ஒன்று புழக்கத்தில் வருது, அது தீமை தானே. அதை ரசூல்லா தடுத்துட்டாங்க. போதைப் பொருட்கள் அனைத்தும் ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தீமை என்று சொன்னது மட்டும்தான் சமூகத்தில் தீமை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை தீமைன்னு சொல்லலன்னு வைங்க, அது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, இறைவனால் ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியம் என்ற ஒரு அடிப்படை சிந்தனை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த தீமையை தடுப்பது என்ற அந்த காரியம் இருக்கிறது. திருக்குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் நினைவுபடுத்திய, கட்டளையிட்ட ஒரு காரியம் இந்த தீமையை தடுப்பது. நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் சமூகத்தில் நன்மையை பற்றி சொல்வதற்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். தொழ வேண்டும்,
நோன்பு வைக்க வேண்டும், திருக்குரான் வாசிக்க வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று எல்லா இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய பெண்களும் பேசுவார்கள். மது அருந்தக்கூடாது என்று பகிரங்கமாக பேச முடியாது. கஞ்சா பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை பகிரங்கமாக சொல்ல முடியாது. டவுரி வாங்காதீர்கள், கைக்கூலி வாங்காதீர்கள், பெண் வீட்டிலே சென்று தங்காதீர்கள், பெண் குடும்பத்தாருக்கு நோவினை தராதீர்கள் என்பதை பகிரங்கமாக பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடக்காதீர்கள் என்பதை பகிரங்கமாக பேச மாட்டார்கள். நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்ல துணிவு உள்ள இந்த முஸ்லிம் சமூகம் தீமையை செய்யாதீர்கள் என்று சொல்லுவதற்கு துணிவற்றவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வல்ல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தின் 114வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யுக்மினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை நம்புவார்கள், மறுமையை நம்புவார்கள். வயமுருன பில் மாரூஃப், நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வயசாரிஊன ஃபில் கைராத், எதுவெல்லாம் நல்லதோ அதில் இவர்கள் விரைந்து நிற்பார்கள். உலாயிக்க மினஸ் சாலிஹீன், நல்லவர்கள் என்றால் மக்களே, நல்லவர்கள் என்றால் இவர்கள் தான் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். யார் நல்லவர்? தொழுதவரெல்லாம் சமூகத்தில் நல்லவர் அல்ல, குர்ஆன் ஓதியவரெல்லாம் சமூகத்தில் நல்லவர் அல்ல, மார்க்கம் பேசியவரெல்லாம் சமூகத்தில் நல்லவர் அல்ல. நபிகளாருடைய வரலாற்றை மிக பெருமளவில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பேசியவரெல்லாம் நல்லவர் அல்ல. நன்மையை ஏவி தீமையை தடுத்து நன்மைக்கு முந்தியவர்கள் தான் இறைவனால் நல்லவர்கள் என்று பட்டம் சூட்டப்பட்டவர்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயம் அதே ஆல் இம்ரான் 110வது வசனம். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களே மனிதர்களில் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் தலை சிறந்த சமுதாயம். எத்தனை சமுதாயம் வந்திருக்கு, எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனை நபிமார்கள் தங்கள் சமுதாய மக்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். ஆனால் மனிதகுலம் தோற்றம் பெற்ற நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து வருகிற நாள் வரை வேறு எந்த சமுதாயமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் கிடையாது. ஏன் சிறந்த சமுதாயம்? நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கிறதுனாலயா? வேற எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது டெக்னாலஜி. அதனால அல்லாஹ் சொல்றானா? அல்லது இந்த சமுதாயம் மட்டும் அதிகமான ஆள் பலம் கொண்டதா, படை பலம் கொண்டதா, பொருளாதார பலம் கொண்டதா? அப்படி எந்த காரணத்தை சொல்றா இருந்தாலும் நமக்கு முந்தைய சமுதாயம் அதற்கு தகுதி படைத்தது. அப்ப என்ன காரணம்? அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். தஅமுருன பில் மாரூஃப், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள். வதுக்மினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். இதற்கு முன்பு சமுதாயம் வாழ்ந்தது. அல்லாஹ்வை நம்புவான், நன்மையை ஏவுவான், தீமையை தடுக்க மாட்டான். அல்லது அல்லாஹ்வை மட்டும் நம்புவான், நன்மையை ஏவ மாட்டான், தீமையை தடுக்க மாட்டான். இந்த மூன்றும் சேர்ந்து அமைந்த சமுதாயம் என்பது இந்த உம்மத்து மட்டும்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே பேசுகிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள். அதே 3வது அத்தியாயம் 104வது வசனம். வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், மக்களே உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். அல்லாஹ் முஸ்லிம் சமூகமே ஒரு கூட்டம் தானே, அதுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கிறான். இன்னைக்கு சமூகத்தில் அப்படி இருக்கிறாங்கல்ல, நீங்க இளைஞர்களை பார்க்கலாம், அவனுக்குன்னு தனித்தனி குரூப் ஒன்று இருக்குது. இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு விளையாட்டையோ சினிமா துறையோ வேறு வேறு காரியத்தையோ காரணம் வைத்து இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அல்லது உணவளிப்பதற்காக வென்றிய சமுதாயத்தில் இருப்பாங்க, நல்லவர்கள் தான். ஆனால் ஒரு கூட்டத்தின் நோக்கம் இப்படி இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் உருவாகட்டும். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? யதுஊன இலல் கைர், நன்மைக்கு மக்களை அழைப்பார்கள். வயமுருன பில் மாரூஃப், மக்களை நன்மையின் பக்கம் ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், இதுவெல்லாம் தீமை, பாவம், இதை செய்யக்கூடாது, அல்லாஹ் தண்டிப்பான் என்று மக்களிடத்தில் தீமையை குறித்து அவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள், அதை தடுப்பார்கள். உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் நல்லவன்னா இவன் தாங்கிறான், ஒரு இடத்துல சொல்றான் உலகத்துல இவங்கள மாதிரி ஒரு நல்ல கூட்டம் கிடையாதுங்கிறான்,
இன்னொரு இடத்துல சொல்கிறான், வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? தீமையை தடுப்பவன் தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அடுத்த வசனம், நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உயிரை விட மேலாக மதிக்கிறோம். நபியினுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்நாளில் எப்படியாவது எடுத்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபடுகிறோம். நபியின் பண்பு தெரியுமா? நபி மன்னிப்பார்கள், நபி பொறுமையாக இருப்பார்கள், நபி பணிவோடு நடப்பார்கள், நபி வள்ளல் குணத்தோடு இருப்பார்கள். இப்படி நபியை பற்றி தெரிந்த இந்த பண்புகளோடு நபி தீமையை தடுப்பார்கள் என்பது தெரியுமா? திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மி அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹு ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல். எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை, கல்வி அறிவு அற்ற ஒரு நபியை இந்த கூட்டம் பின்பற்றுகிறார்கள். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த நபியை பற்றி தௌராத்தில் இன்ஜீலில் வந்திருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், யாமுருன பில் மாரூஃப், இந்த நபி நன்மையை ஏவுவார், வ யன்ஹவுன அனில் முன்கர், வ யன்ஹாஹும் அனில் முன்கர், அந்த மக்களை தீமையை விட்டும் அவர் தடுப்பார். வ யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத், தூய்மையானதை அனுமதிப்பார். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், எதுவெல்லாம் அசுத்தமோ எதுவெல்லாம் கூடாதோ அதையெல்லாம் விட்டு மக்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வ யதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், இந்த மக்கள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிற ஜாதிய கொடுமை, குல வேறுபாட்டு கொடுமை, பெண் ஆண் என்ற அடிமைத்தனத்தினுடைய கொடுமை, இந்த விலங்குகளை எல்லாம் அகற்றக்கூடிய காரியத்தில் இவர் ஈடுபடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன? திக்ர் பண்ணிக்கிட்டே போறது ரசூலுல்லாஹ் வழிமுறையா? ஒரு கூட்டம் சமூகத்தில் இருக்கிறார்கள், நன்மையை எடுத்து சொன்னா போதுங்க, தீமையெல்லாம் தடுக்க வேண்டாம். இப்படி ஒரு கூட்டம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டம் தர்காவுக்கு போகாது, அந்த கூட்டம் தாயத்து தட்டு தகரை கட்டாது, அந்த கூட்டம் மௌலூது ஓதாது. ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு சப்போர்ட்டா நின்னுக்கும். நீ எல்லாம் செய், நான் கூடயே நிக்கிறேன். இப்படி ஒரு கூட்டம், திராணியற்றவர்கள், இதுவெல்லாம் தீமை என்று பகிரங்கமாக பேச முடியாதவர்கள், தொழுகைக்கு வாங்கள் என்று சொன்னவர்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்கு வாங்கள் என்று சொன்னவர்கள், தாயத்து போடுவது இஸ்லாத்திலே ஹராம் என்று சொல்ல மாட்டார்கள், தர்காவுக்கு செல்வது இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்ல மாட்டார்கள், மது அருந்துவதையோ வட்டி வாங்குவதையோ இன்ன பிற மோசடியான காரியத்தில் ஈடுபடுவதையோ இதை கொண்டு நீங்கள் சதக்கா செய்தால் உங்கள் சதக்காவை அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று தீமையை பகிரங்கமாக இவர்கள் தடுக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களா நபியை பின்பற்றக்கூடியவர்கள்? அட, என் தூதர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமாப்பா? நன்மை ஏவர நேரத்தில் அவர் ஒரு மாதிரி, தீமையை தடுக்கிற நேரத்தில் அவர் வேற மாதிரி. அவரை போன்று தீமையை தடுப்பவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த தூதரை பின்பற்றக்கூடிய ஒருவன் கண்டிப்பாக தீமையை பார்த்தும் கண்காணாதவனாக அவன் இருக்க மாட்டான். இந்த வசனத்தை அல்லாஹ் 7வது அத்தியாயம் சூரா அல்-அஹ்ராஃப் 157வது வசனத்திலே பேசுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த தீமையை தடுக்காத நபர்கள் உண்டுல்ல, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நம்ம அல்லாஹ்னு இருக்கிற இடம் தெரியாம போயிருவோம். தொழுதாச்சா, நோன்பு வச்சாச்சா, திக்ர் பண்ணாச்சா, பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்தாச்சா, அப்படியே வாழ்க்கையை கடத்திடுவோம். இல்லை, எங்க சமூகத்தில் வேற பிரச்சனை தலை தூக்குத, அதை தடுக்கிறதுக்கு வேற ஆட்கள் வருவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம அல்லாஹ்னு ஒதுங்கிடுவோம். இப்படி ஒரு மனநிலையில மக்கள் இருக்கிறாங்கல்லங்க. அவங்களுக்கு ஊப்பியில முஸ்லீம் கொல்லப்பட்டாலும் கவலை கிடையாது, பாலஸ்தீனத்தில் முஸ்லீம் கொல்லப்பட்டாலும் கவலை கிடையாது, குஜராத்தில் முஸ்லீம் கொல்லப்பட்டாலும் கவலை கிடையாது. துவா மட்டும் செய்யறோம் பாய். நீ கொல்லப்படும் போது பக்கத்து வீட்டுக்காரன் துவா மட்டும் செஞ்சா ஒத்துக்குவியா? நான் துவா செய்யறேன் பாய், முசல்லாவை போட்டாச்சு, 2 ரக்காத் தொழுது துவா செய்யறேன். உங்க வீட்டுல மற்ற அடக்குமுறையாளர்கள் கொடுமைப்படுத்துகிறார்களா? துவா செய்யறேன். இப்படி சொன்னா ஒத்துக்குவோமா? இவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 7வது அத்தியாயம் 165வது வசனம், ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு நான் சொல்லப்பட்ட அறிவுரை அவர்கள் மறந்தபோது, அன்ஜைனா உள்ளதீன யன்ஹவுன அனில் சூ, தீமையை தடுத்தவனை தவிர அத்தனை பேரையும் நாம் அழித்து விட்டோங்கிறான். அந்த கூட்டம் இருக்குதுங்க, முஸ்லிம் கூட்டம். தீமையை செஞ்சவன் ஒருத்தன், தடுத்தவன் ஒருத்தன்,
நமக்கு எதுக்கு வம்புன்னு விலகி நல்லது செஞ்ச ஒருத்தன். அல்லாஹ் சொல்கிறான், தீமையை தடுத்தவனை தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். நமக்கு எதுக்கு வம்புன்னு விலகிறவன் நரகத்திற்குரிய பாதையில் தான் செல்கிறான் என்பது திருக்குர்ஆன் சொல்கிற தீர்ப்பு. அப்ப நன்மையின் பாதையில் நம்ம போகல, நமக்கு எதுக்கு வம்புன்னு போகல. அப்படி ஒரு காரியத்தில் ஒருவன் செல்கிறான் என்றால் அவன் நரகத்திற்குரிய பாதையில் தான் செல்கிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அடுத்ததாக பாருங்கள், 9வது அத்தியாயம் 71வது வசனம். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுறான். யார் சொர்க்கவாசி தெரியுமா மக்களேங்கிறான்ல. வல் முஃமினூன வல் முஃமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள். இதெல்லாம் பெண்களையும் சேர்க்கிறான். தீமையை தடுப்பது என்பது ஆண்கள் பணி அல்ல, அது முஸ்லிம்களுடைய பணி. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், பால்லுஹும் அவுலியாவு பால், சிலருக்கு உச்ச தோழர்கள். இறை நம்பிக்கையில் தோழர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் தோழர் தோழியர்கள் இருந்தார்களே, அப்படி இருப்பார்கள். யஅமுருன பில் மாரூஃப், நன்மை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வயுக்மினு வயுகீமுன ஸலா வயூதுன ஸக்கா, தொழுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள். வயுதயூன அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படுவார்கள். உலாயிக சயர்ஹமுஹும், அல்லாஹ் அவர்கள் மீது தான் அருள் புரிகிறான். யார் மீது அருள் புரிகிறான்? தீமையை தடுப்பவர்கள் மீது தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். இன்னல்லாஹ, அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவனாக ஞானமிக்கவனாக அல்லாஹ் இருக்கிறான். இறை அருள் வேண்டும் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படி நான் பட்டியல் போட்டேன், நீங்க இந்த ஒரு வார கால சும்மா கூட காணாது. தொடர்ச்சியாக சொல்லிக் கொள்ளலாம். குர்ஆனில் அல்லாஹ் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்ன வசனங்களை மட்டும். இன்னைக்கு சமூகத்துடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த வாரம் சனிக்கிழமை நேரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பேரணி ஒன்றை நம்ம நடத்தணும். என்ன நோக்கம்? உலக லாபத்தை கொண்ட நோக்கம் இல்லை. வேலை வாய்ப்போ கல்வியோ இடஒதுக்கீடோ முஸ்லிம் சிறவாசிகளை வெளியே அனுப்பணும், இதெல்லாம் உலக ரீதியானது தானே. ஆகிரத்து ரீதியான ஒரு நோக்கத்தை வைத்து முஸ்லிம்கள் திருமணத்தை லேசா பண்ணுங்க, பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தாதீங்க, மணமகனையும் கொடுமைப்படுத்தாதீங்க, 5 ரூபா 10 ரூபால முடிய வேண்டிய காரியம் மாதிரியானது திருமணம். அது 5 லட்சம் 10 லட்சம் ஆக்காதீங்க, எளிமையான திருமணம் நடத்துங்கள் என்று சொல்லி நம்ம 1 மாத கால பிரச்சாரம் பண்ண ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். சென்ற வார வெள்ளிக்கிழமை அதற்கு ஒரு பேரணியையும் நாம் நடத்தினோம். அந்த பேரணியில் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டார்கள். இங்க சும்மா குறை இந்த கூட்டம் வந்துச்சுன்னு இங்க அங்க எல்லாம் மிரண்டுருவாங்க, இங்க வரமாட்டாங்க. இதான் உங்க பிரச்சனை. ஒரு முதல் சப்புல இருக்கிற கூட்டம் கூட வரல. ஆண்கள்ல பெண்கள்ல ஒரு 10-15 பேர், சின்ன பிள்ளைங்க, பசங்கள்ல மக்கள் மதசாக்க வரக்கூடிய பசங்க, பெண்கள், பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டு பேரணி போனோம். அப்படி போகிற வழியில் அங்கே ஒரு சங்கம் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த சங்கத்து பக்கத்தில் சில முஸ்லீம் தலைவர்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே வரப்போற பெண்களை பார்த்துட்டு, இவ்வளவுக்கு அது வேண்டாத வேலை, இவ்வளவுக்கு என்ன வேலை? வேண்டாத வேலைப்பா இது. இதை கொடியை தூக்கிக்கிட்டு கம்பை தூக்கிக்கிட்டு பெண் வீட்டுக்கு போகக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, எளிமையா திருமணம், எதுக்கு இது வேண்டாத வேலை? பொம்பளைகளுக்கு இது வேணுமா? நான் என்ன கேட்கிறேன், இந்த ஊர்ல ஆம்பளை பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டா பொம்பளை ஆம்பளை மாதிரி தான் நடக்கணும், அதெல்லாம் நியாயம். இதை தாண்டி என்ன வார்த்தையை சொல்ல? தீமையை தடுக்கிறாங்க. எல்லாரும் வாய் மூடிக்கிட்டா இருக்கணுமா? இருக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து பேசிய சகோதரர்கள் உண்டுல, அந்த பெண்ணு இங்க சொல்றாங்க, எனக்கு தேவையில்லாத வேலைன்னு அந்த பெரியவர்கள் சொல்றாங்க. என் வீட்டுல ஒரு புள்ள இருக்கு, பருவ வயதை அடைந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாறிவிட்டது, ஊடு கட்டி கொடுக்க முடியல, நான் கல்யாணம் முடிக்க முடியல எங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு. எதுப்பா வேண்டாத வேலை? பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் வழி தெரியும். இங்க பாதிக்கப்பட்டவன் மட்டும் தான் தீமை தடுக்கிறான். ஒசத்தியா ஒய்யாரமா உட்கார்ந்து இருக்கிறானே, அவன் அல்லான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். போற வாரவனை கேலி கிண்டல் பண்றான். நீ இதே வார்த்தை அங்க சொல்லுவியா? பெண் வீட்டுக்கு போறான ஒருத்தன், அதை அனுப்பி வைக்கிறார் ஒரு மார்க்கறிஞர். இது மார்க்கத்தில் இல்லையப்பா, எதுக்கு இது வேண்டாத வேலை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பகைக்காதீங்க என்று பேச திராணியோ வக்கோ இருக்குதா? அங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. எங்க வாயை திறக்க? இந்த 10 பொம்பளை ஆட்கள் போறாங்கல்ல கொடியை தூக்கிக்கிட்டு, பெண் வீட்டுக்கு போகாதீங்க, வீடு கொடுக்கிறது கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்ல, எளிமையா கல்யாணம் முடிங்க, வேண்டாத வேலை, பொம்பளையில செய்யற வேலையாங்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன்.
இந்த ஊரினுடைய மனநிலை என்ன? ஆண்கள் ஆண்கள் மாதிரி இல்லைங்கிறதுனால பெண்கள் ஆண்கள் மாதிரி மாற வேண்டியதாயிடுச்சு. அதான உண்மை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நபியினுடைய வாழ்க்கையில 3ஆக தரம் பிரிக்கிறான். 40க்கு முன்பு ஒன்று, 40க்கு பின்பு ஒன்று, மதீனாவினுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒன்று என்று 3 வகையாக அல்லாஹ் பிரிக்கிறான். 3லுமே சுன்னத் இருக்குங்கிறான். 40க்கு முன்ன சுன்னத் உண்டா? சுன்னத் இருக்குங்கிறான் அல்லாஹ். சிலதல்ல. என்ன சுன்னத் இருக்கு 40க்கு முன்னாடி? ரசூலுல்லாஹ் நபித்துவம் வருவதற்கு முன்பு வரை அந்த ஊர் மதுவில், விபச்சாரத்தில், அநியாயத்தில், கொலையில், கொள்ளையில், வரி வழிப்பறியில் எல்லா விதமான அட்டூழியத்தை செஞ்சா தாம் பெத்த புள்ளைய மண்ணில போட்டு பாய்ச்சான். 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. நபி தன்னளவுல நல்லவரா இருந்தாங்க. 4 பொம்பளை பிள்ளை பெத்தாங்க, வளர்த்தாங்க. ஊர்ல எந்த நாய் என்ன விதமா பேசின எனக்குன்னு நான் என் பிள்ளைய வளர்ப்பேன்னு வளர்த்தாங்க. மது அருந்தல, விபச்சாரம் பண்ணல, வட்டி வாங்கல, சூதாடல, எந்த விதமான அநியாயத்தில் ஈடுபடல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த நேரத்தில் என்னால தீமையை தடுக்க முடியாது. உண்மைதானே? நான் ஒரு தனி ஆளு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? மனதால் அந்த தீமையை வெறுத்தார்கள். மொத்த மக்காவையும் வெறுத்து விட்டு ஹிரா குகையிலே போய் சென்றார்கள். அங்கதான் போய் இருப்பாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய மனைவி அன்னை ஹதீஜா அம்மையார் கிட்ட இருந்து உணவு வாங்கிட்டு போவாங்க. அங்க சில நாட்கள் தங்குவார்கள். சாப்பாடு காலி ஆயிட்டுனா வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் வர லேட் ஆயிடுச்சுன்னா ஹதீஜா அம்மையார் போயிருவாங்க. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில இறுதிக்கட்ட காலத்தை அந்த 40க்கு நெருக்கத்தில் உள்ள வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்தான். தீமையை பார்க்கறாங்க, மனம் புழுங்குது, தடுக்க முடியல, மனதால் வெறுத்து விலகினார்கள். அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தான். கொடுத்த உடனே நிலைமை என்ன தெரியுமா? முதல் கட்டமாக இறைவன் சட்டத்தை இறக்க ஆரம்பிக்கிறான். ஷிர்க் இனி கூடாது, சிலை வணக்க வழிபாடு இனி கூடாது. சென்ற ஆண்டு வரை 40க்கு முன்பு வரை இதே காரியம் கூடாது என்று நபிக்கு தெரியும், வாய் திறந்து சொல்லல. என்றைக்கு வகை வந்ததோ அந்த நாளில் இருந்து தடுக்க ஆரம்பித்தார்கள். இனிமேல் பெண் பிள்ளைகள் கொல்லப்படுவது கூடாது, இனிமேல் மோசடித்தனம் கூடாது, இனிமேல் இறைவனுக்கு இணை வைத்தல் கூடாது, உறவுகளை இரத்தபந்த உறவுகளை சேர்த்து அனுசரித்து வாழ வேண்டும் என்று எந்தெந்த தீமைகளை எல்லாம் சமூக மக்கள் செய்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் நாவால் அந்த தீமையை தடுக்க ஆரம்பித்தார்கள். நாவால் மட்டும்தான் அங்க தடுக்க முடியும். அப்படித்தானே? 13 வருஷம் அந்த மக்கள்கிட்ட சொல்லி 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 இறைவன் அருளால் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தான். அந்த கூட்டத்தோடு நபி அவர்கள் மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். மதீனாவுக்குள்ள வந்தாங்க, ஆட்சி கட்டில ஏறினாங்க. இனிமேல் தீமையை பார்த்துட்டு ஒதுங்க மாட்டேன், தீமையை பார்த்துட்டு எதிர்த்து சொல்லலாம் மாட்டேன், இனிமேல் ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். திருடுனா கையை துண்டா வெட்டிடுவேன், விபச்சாரம் பண்ணா முதுகு தோல் இனி கிழிஞ்சிரும், திருமணமானவன் விபச்சாரம் செய்தால் அவன் மரண தண்டனை கொடுக்கப்படுவான், இனி பழிக்கு பழி வாங்குதல் கிடையாது, கொலைக்கு பகரம் கொலை என்று அரசாங்கம் திட்டம் தீட்டும், அவதூறு பேசியவனுக்கு என்பது கசையடி கொடுக்கப்படும், இனிமேல் எவனும் வாழாட்ட முடியாது என்று நபி அவர்கள் ஒரு ஒழுக்கமிக்க சமூகத்தை கட்டமைத்தார்கள். யூதம் பயந்தாங்க. எதுக்கு பயந்தான்? தாம் மதத்தை கடைபிடிக்க முடியலன்னு பயப்படல, அதெல்லாம் ஒரு சுதந்திரமா கடைபிடிச்சான். எதுக்கு பயந்தான்? திருட பயந்தான், விபச்சாரம் செஞ்ச பயந்தான், மது அருந்த பயந்தான். இனி சட்டம் கடுமையாகி விட்டது. நபி அவர்கள் ஒரு காலத்தில் மௌனமாக இருந்தார்கள். அந்த நிலை மக்காவினுடைய இறுதி காலத்தில் இல்லை. ஒரு காலத்தில் நபி அவர்கள் நாவால் தடுத்தார்கள். அந்த காலம் மதீனாவின் ஆரம்பத்தில் இல்லை. இனிமேல் கத்திய தூக்க வேண்டியதான், இனிமேல் ஆயுதத்தை எடுக்க வேண்டியதுதான். தீமையை இப்படித்தான் தடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இன்னைக்கு சவுதின்னு சொல்லி அரபு எமிரேட்ஸ் சுத்தி எத்தனையோ பல நாடுகள் அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களையும் செல்வங்களையும் அள்ளி வழங்கி இருக்கிறான். மொத்த முஸ்லிம் கண்ட்ரி ஒன்று சேர்ந்துச்சுங்க, ஹிலாஃபத்து நம்ம கையில. மொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் முஸ்லிமை காப்பாற்றுறது மட்டும் இல்ல, முஸ்லிம் இல்லாதவன் பாதிக்கப்பட்டா கூட நம்ம கை வைக்க முடியும், இரும்பு கரம் கொண்டு நசுக்க இயலும் அந்த தீமையை. பாலஸ்தீனத்தில் இருக்கிறவன் 70 வருஷமா படுறான் பாடு, இவன் துவா செஞ்சுக்கிட்டு தெரிகிறான் சவுதிக்காரன். யா அல்லாஹ் பாலஸ்தீனத்தின் மீது கருணை காட்டு, உங்ககிட்ட எதுக்கு ஆயுதம் இருக்கு, நீ வாயாலையும் பேச மாட்ட, ஆயுதத்தையும் எடுக்க மாட்ட, அல்லாஹ் தகுதிக்கு ஏற்றவாறு தான் தீமையை தடுக்க சொல்றான். நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மக்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களிலே ஒருவர் ஒரு தீமையை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, கரத்தை கொண்டு தடுனாங்க, அடிச்சு திருத்து. ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கு வக்கோ திராணியோ உனக்கு இல்லையா, ஃபபிலிசானிஹி, நாவை கொண்டு தடு, தப்புனாது சொல்லுவன்ட்ட, செய்யாத
விட்டு அல்லாஹ் தண்டிப்பா என்றாவது சொல். ஃபபி ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கும் சக்தி இல்லையா, ஃபபி கல்பி, உள்ளத்தால் அது வெறுத்துரு. நபிகளார் 40க்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்துட்டு போயிரு. கரத்தால் தடுப்பது மதீனாவில் வாழ்ந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவது, நாவால் தடுப்பது மக்காவில் வாழ்ந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவது. ரெண்டுக்கும் தகுதி இல்லையா? ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, அப்படி வாழ்ந்துட்டு போயிரு. ஸாலிக அல்லாஹ்ஃபுல் ஈமான், ஈமானில் படித்தரத்தில் ஆக மோசமானது இதுதான். நாங்க ரசூலுல்லாஹ் இதை கூட அங்கீகரிக்கல. நல்ல காரியம் மனசால வெறுக்கிறது நல்ல அப்படி சொல்லல. போனா போட்டு இப்படி இருந்துக்க, நரகமாவது போகாம இருப்பியா இல்லையா அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், தீமை யாரோ செய்கிறான், நான் கூட நிக்கிறேன், எவ்வளவு தப்பா? ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிற, இந்த செய்தியை பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் வெளியே சொன்னது கிடையாது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே, ஒரு தீமையை நீங்க பார்த்தீங்கன்னா, வரதட்சணையோ, வட்டியையோ, மதுவையோ, கஞ்சாவையோ, சமூக சீர்கேடையோ, ஒழுக்கங்கட்ட காரியத்தையோ, எதையோ நீ பார்த்தேன்னா கையால தடு. கையால் தடுப்பவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நாங்க ரசூலுல்லாஹ் முஸ்லிம்ல வர செய்தினா. அல்லது கையால தடுக்க முடியலையா, நாவாலையாவது தடு, உன் உள்ளத்துல ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நாங்க ரசூலுல்லாஹ் நாவாலையும் தடுக்க முடியலையா, மனசால வெறுத்துட்டு ஒதுங்கிரு, அப்பவாவது உன் உள்ளத்தில் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த 3 சாராரை தவிர, தீமையை பார்க்கிறான் ஒருவன், அவன் கையாலும் தடுக்கவில்லை, நாவாலும் தடுக்கவில்லை, மனதாலும் அதை வெறுத்து ஒதுங்கவில்லை என்றால் நபிகளார் சொன்னார்கள், இதற்கு அப்பால் இருக்கிற எவனுக்கும் கடுகளவு கூட ஈமான் இல்லை என்று சொன்ன செய்தி ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. நம்மள என்ன நம்பிக்கையில் இருக்கும் தெரியுமா? எப்படியும் அல்லாஹ் மறுமையினால் அந்த கடுகளவு ஈமானுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு கடுகளவு ஈமான் எவன் சொன்ன உனக்கு இருக்குன்னு? மனசாலையால் வெறுத்தி, அது பாவம் வா, ஊர் உலகத்தில் எவ்வளவு அநியாயம் நடக்குது, இது தப்பாச்சே, இதை விட்டுருவோமே, இந்த சிந்தனை கொஞ்சமாவது இருக்குதா? அப்புறம் என்ன ஒற்றுமைங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒற்றுமைங்கிறோம்ல, எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். மது வருதுன்னு கூப்பிடு, நான் என்ன சொல்றேன், இப்படி செஞ்சாத்து கூப்பிட வேண்டியதானே, ஒற்றுமையா இருக்கலாம்ல. படைப்பு தரப்பு அவனும், இப்ளீஸையும் கூப்பிடுங்க, ஷைத்தான்களையும் கூப்பிடுங்க, யூதர்களையும் கூப்பிடுங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருப்போமே, அதான் நியாயமான ஒற்றுமை. அல்லாஹ் இத்தகைய ஒற்றுமையை சொல்லல. தீனில் தீமையை தடுப்பதில் ஒற்றுமையா நில்லு. வர்றவன் வாரா, போய் சாவரவன் சாகட்டுங்கிறான். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இதற்கு முன்பு சனிக்கிழமை வாசிகள் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். அந்த கூட்டம் அல்லாஹ் அவர்களுக்கு தடை விதித்தது, சனிக்கிழமை வேளையில் நீங்கள் வியாபாரத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு செல்லக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே நிற்கிறாங்க. அதை மீறி ஒரு கூட்டம் சென்றார்கள், தீமையை செய்தார்கள். ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அட பாவம்டா, அவ்வளவுதாங்க, வேற சாதாரண வார்த்தை. என்ன வார்த்தை? அட பாவம்டா, செய்யாத. இவனு கம்ப தூக்கிட்டு போய் அடிக்கலாம் போகல, அட செய்யாத இடம் அல்லாஹ் தண்டிச்சிருவான், வேண்டான்னு தான் அல்லாஹ் சொல்லிட்டாம்ல, அதுக்கப்புறம் ஏன்டா போறீங்கன்னு கேட்டார் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், அவன் சும்மாவது இருக்கட்டும்ல, அவன் வரான், அவன் போன போயிட்டு போறான், உன் வேலையை பாரு. இந்த திண்ணையில உட்கார்ந்து 4 பெருசுக பேசிச்ச, இந்த பொம்பளைக்கு தான் வேணுமான்னு கேட்டுச்ச, அந்த குரூப். அது என்ன குரூப்? தீமையை செய்யறவன வாயை திறந்து கேட்கறது கிடையாது, நல்ல வக்கனையா போய் கலரிகளை திண்டு வந்து உட்கார்ந்துறது, அசைய முடியாம எந்திக்க முடியாம புரண்டுகிட்டு ஆம மாதிரி கிடக்கிறது. தீமையை தடுக்கிற ஒரு குரூப். போத உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நீ இதை செய்யணுமா அப்படிங்கிறது. அல்லாஹ் அந்த வரலாற்றினுடைய இறுதியில கிளைமாக்ஸ் முடிக்கலாம். யார் தீமையை தடுத்தார்களோ அவர்களை தவிர்த்து மற்ற அனைவரையும் கூனு கிருதத்தன் ஹாசிகீன், இழிந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று கட்டளையிட்டோம். முடிஞ்சு போச்சு. இங்க தீமையை தடுக்கிறவனுக்கு தம்ப வேலை, தடுக்காத ஷைத்தானுக்கு இங்க என்ன வேலைங்கிறான்ல, அவன்லாம் ஷைத்தான். நான் அல்லான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன், சிகரெட் பக்கத்துலேயே பிடிப்பான பார்த்துக்கிட்டே இருப்பேன், மது பக்கத்துலேயே அடிப்பான பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஊர்ல இருக்கிற இளைஞர் கஞ்சாவை கசக்கி போடுவான், பொம்பளை பிள்ளைகளை சைட் அடிச்சுக்கிட்டு திரிவான், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா யாரு தடுப்பேன் தெரியுமா? திடீர்னு ஒருத்தன் மயக்க தூக்கிட்டு வருவான், கஞ்சா கூடாது, நான் அவனை தான் தடுப்பேன். வேண்டாத வேலை, ஊரை குழப்பத்தை ஏற்படுத்தாதியப்பா, இதுக்கு மேல இந்த காயல் பண்ணத்தை குழப்பம் வர வரப்பதான். ஆல்ரெடி நரக விளிம்புல தான் நடக்குது, உண்மை அதுதான். அல்லாஹ் சஹாபாக்களுடைய ஆரம்பகட்ட வாழ காலத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள்ங்கிறான், உங்களை நான் காப்பாத்தினேங்கிறான்.
இதுக்கு பேர் குட்டி மக்கான்னு வேற பேர். அபூஜகளுடைய வீடு மாதிரி இருக்குது. இந்த ஊர்ல இல்லாத ஒருத்தையுமே கட்ட முடியுமாங்க? யாராவது ஒருத்தர் சுயமரியாதையோட இனிமேல் நம்ம பெண் வீட்டுக்கு போக கூடாது, ஆல்ரெடி வந்துட்டோம், நம்ம பிள்ளைகளையாவது மாற்றுவோம்னு சொல்லி இந்த நேர்வழி பக்கம் வந்துட்டாங்க. நீங்க அவங்க போய் பேசுறாங்க, இவர் ரொம்ப யோக்கியம், நீயே 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் முடிச்சு பொண்ணு வீட்டுக்கு தானே போனாங்கிறது. இதே வாதத்தை சஹாபாக்களை பார்த்தா இன்றைக்கு காஃபிர் கேட்டுக்கலாமா இல்லையா? அவன் கேட்கலையங்க, உங்களோட காஃபிர் ரொம்ப நல்லவனா இருக்கானே. சஹாபாக்கள் மது அருந்தினார்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு மது அருந்தினார்கள், ஹம்சா ரலியல்லாஹு மது அருந்தினார்கள். மது அருந்திய எத்தனையோ பல நபி தோழர்கள் உண்டு. அபூ தல்ஹா மது அருந்தினார்கள். நான் சொன்ன 3 பேர் சொர்க்கவாசி. ஹம்சா சொர்க்கவாசி, அலி சொர்க்கவாசி, அபூ தல்ஹா சொர்க்கவாசி. 3 பேர் ஆரம்பத்தில் மது அருந்தினார்கள். எந்த அளவிற்கு அலி ரலியல்லாஹு மது அருந்தினாங்கன்னா, ஒரு நாள் மக்ரிப் தொழுகை ரசூலுல்லாஹ் காலத்துல வேற ஒரு இடத்துல தொழ வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு மது அருந்திக்கிட்டு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா மக்ரிப்ல ஓதுறாங்க. அதுவே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூரா, வார்த்தை கொஞ்சம் லைட்டா மாத்தி போட்டா பெரிய விளைவு தந்துரும் அந்த சூரா. அலி ரலியல்லாஹு தப்பா ஓதிட்டாங்க அந்த சூரால. அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்தை இறக்குறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு அலி ரலியல்லாஹு தொடர்பாக தான் வசனமே இறங்குச்சு. அப்ப மக்கா காஃபிரோ மத்த அந்த யூதர்களோ கிறிஸ்தவர்களோ இவர் ரொம்ப யோக்கியம், இப்ப போன வருஷம் வரைக்கும் நீதான் மது வருது கேட்கல, இன்னைக்கு திருந்துட்டல, அது போதும், அதனால வாயை திறக்க முடியல. இன்னைக்கு திருந்தவனை கூட பார்த்து இவர் ரொம்ப யோக்கியம், அப்படி யாரும் மாற முடியாதுங்க. தான் ஊட்ட தூக்கி அக்காவுக்கு தங்கச்சிக்கும் கொடுத்துட்டு தான் நல்லவனா மாறக்கூடிய சூழ்நிலை எங்க போய் நடுத்தரிலே கிடக்க. இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது, இந்த வட்டி வாங்கியவர்களை அல்லாஹ் தடுக்கிறான், அப்படிதானே? தடுக்கும் போது எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், ஆல்ரெடி பல வருஷமா வட்டி வாங்கியிருப்பான், இப்ப வாங்கின வட்டிலாம் திருப்பி கொடுஞ்சோன்னா நியாயமா? உண்மையான நியாயம் அதுதான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இனிமேல் அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லை, இனி வட்டி வாங்காதங்க. அப்ப முன் சென்றது உனக்கே உரியது. நீ வாங்கின வட்டி நீ வச்சுக்க, வீடு கட்டியாச்சு, தோட்டத்தோட வாங்கியாச்சு, கார் பங்களா கட்டியாச்சு, வச்சுக்க போ, இனிமேல் செய்யாத. ஃபமன் ஆத, அதுக்கப்புறம் எவன் செய்கிறானோ ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவன் நரகவாசி, நிரந்தரமாக தங்குவான் என்று அல்லாஹ் பேசுகிறான். தீமையை விட்டு விலக விட மாட்டேங்கிறாங்க. யோக்கியமான்னு கேட்டு மறுபடியும் உள்ள தள்ளுறது. அவன் தான் விலைக்கு வந்துட்டான்ல, சாலுந்தா நீ வந்துட்டேன் நானும் வந்துடணும்ப்பா அப்படி நினைப்பு வரல. அதையும் தாண்டி அவனா பொண்ணூட்டுக்கு போக மாட்டான் அப்படின்னா அவன் வெளியூர்காரன்றது எப்படி? இதுவே நேபாள் மாதிரி இருக்குது, எல்லாம் வேற ஒரு நாட்டில இருந்து கிளம்பி வந்த கூட்டம் மாதிரி தெரியுது. இவாள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பட்டு வெளியூர்காரங்கிறது, இப்ளீஸ் கலாச்சாரத்தை வச்சுக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன், இந்த கலாச்சாரம் காயல்பட்டினத்தில் இருக்கு, கீழக்கரையில இருக்கு, அதராம்பட்டினத்தில் இருக்கு, தேவிப்பட்டினத்தில் இருக்கு. தேவிப்பட்டினத்தில் கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கல்யாணம் ஒண்ணு நடந்திருக்கு, மாப்பிளைக்கு ஊட்ட கொடுத்தாச்சு, அண்ணன் தம்பிக்காரனா ஊட்ட விட்டு விலகியாச்சு. இந்த ஊடு கொடுக்கும் போது இத்தனை சதுரடியில தான் கொடுக்கணுங்கிறது வரதட்சணை பேசியிருக்காரு மாப்பிள்ளை. சதுரடி கம்மியா இருக்குது. இவர் நேர போய் முத்தவலியும் மோதினாரையும் இமாமியும் கூட்டு வந்துட்டார். அவன் டேப் எடுத்துட்டு வந்து அளக்கலாம், பைத்தியகார பயிலுவலா இருக்கானும். இவ்வளவு மரமண்டைகளாவா இருப்பிய? இப்படி மார்க்க எங்கேயாவது சொல்லுமா? பெண் வீட்டுக்காரன் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கிறாரு மோதினார். மரமண்டைகளா சேருதுகளை. எவ்வளவு பெரிய அறிவார்ந்த கொள்கையில இருக்கிறோம் நம்ம. ஊருக்கு ஊரு ஒரு கதை, எல்லாம் குடத்தை தூக்கிட்டு கடற்கரைக்கு தான் போனாங்க. ஏன்னா 4 சம்பவம் நடக்குமாங்க 4 ஊர்ல. அது ஒன்னே தெரிய வேண்டாமா, இது பொய்யான போலியான கதைன்னு, முட்டாள்களால் உருவாக்கப்பட்ட வரலாற்று செய்தி தெரிய வேண்டாமா? இது நல்லவர்களால் உருவாக்கப்பட்டுச்சா? இதனால எத்தனை இளைஞன் கடற்கரை படுக்கிறான்னு தெரியலையே உங்களுக்கு. வயதான பிறகு வீட்டில் மையமா இருக்கக்கூடிய முதியவர்கள் எத்தனை பேர் தெரியலையே. ஒழுங்கு மரியாதைய பொண்டாட்டிய தான் வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா சாகரவர ராஜாவா இருந்திருப்பாம்ல. இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய திருமணம் இதுக்கு பேரு. வெக்க வேண்டாமா? இதை நம்ம தடுக்கிறோம். நீங்க வெளியே இவ்வளவு குரூப் இங்க பள்ளியாசலுக்கு வராங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு ஆய முடிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற யாரை பத்தி பேசல. நம்ம தீமையை செய்யறவன் அவன், தடுக்கிற இடத்துல ஒரு 4 பேரோ 2 பேரோ ஒருத்தர் இருக்கிறாரு. இவ்வளவு பேருக்கு வரீங்கல்ல, இது சத்தியம்னு வந்தீங்களா இல்ல கரெக்டா 1 மணிக்கு முடியும் வந்தீங்களா? 1 மணிக்கு தான் முடியும், கரெக்டான டைமிங்ல முடியும். அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னா பயனற்ற ஈமானது. அதுக்கு நீங்க அங்கேயே போயிடலாம், தொழாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இல்ல இது சத்தியம் தான், இது குர்ஆன் தான், ஹதீஸ் தான், அதுதான் இங்க பேசப்படுகிறது என்பது உண்மை என்றால் இவ்வளவு கூட்டம் இருக்கிறீங்களாங்க. மொத்த பேர் சேர்ந்து போய் அந்த கஞ்சாவை தடுக்க முடியாது.
மொத்த பேர் சேர்ந்து இந்த வழிகட்ட கொள்கையை தடுக்க முடியாது. பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயத்தை தடுக்க முடியாது. கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த சமூகத்தில் எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? உங்ககிட்ட பிச்சைன்னு கேட்ட ஒரு 100 ரூபாய் கொடுப்பா, அவ்வளவுதான் உன்னால முடியும். ஊடு கட்டி கொடு. அந்த கலாச்சாரத்தை நம்ம ஏத்துக்கிறோம். எந்த கலாச்சாரத்தை ஏத்துக்கிறோம்? முஹல்லால இருந்து ஊடு கட்டி கொடுப்பா, மக்கள்கிட்ட போய் வசூலுவாங்க. எதுக்கு அப்பங்கார போய் பிச்சை எடுக்கணும்? நீ பிச்சை எடு. முத்தவள்ளி போய் பிச்சை எடு. இமாம் போய் பிச்சை எடு. என் ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளைகளோ அது வந்து கரை சேரல அபூர்வத்துவால உட்கார்ந்து அழ தெரியுது இல்ல, பிச்சை எடுங்க. பிச்சை எடுத்து வந்து ஒரு லேண்டை வாங்கி வீட்டை கட்டி ஒரு பிள்ளைக்கு வீட்டை கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. வழி தெரியும். ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு அன்னைக்காகவின் சுண்ணத்தின் சொல்றதுக்கு வெக்க வேண்டாமா? இப்படி இந்த லட்சணத்துல தீமையை தடுக்கிறது ஊர் உலகத்தில் நடக்குது. நம்ம எல்லாரும் கையை கட்டிட்டு இப்படி நிற்போம். நமக்கு வேண்டாம் ஊர் வம்பு, எதுக்குன்னு விட்டுருவோம். ஒரு நாள் தெரிந்து கொள்ளுங்கள், மௌத்து வரும். அல்லாஹ் கிட்ட நீங்க மாட்டுவீங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேச முடியாத நிலையில் ஒரு நாள் அல்லாஹ் தள்ளி விடுவான். என்ன பதில் சொல்லுவீங்க? வெளியூருக்காரன் வந்து பேசினானே, உள்ளூருக்காரன் உனக்கு புத்தி இல்லையான்னு அல்லாஹ் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்கு என் ஊர் பிரச்சனையாங்க, இது என் ஊர்ல இந்த பிரச்சனை கிடையாது, எனக்கு இது அவசியமா? பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் அந்த அசரத்து மாதிரி நான் அரபி வார்த்தை பேசிட்டு எனக்கு போக தெரியாதா? ரப்பிடத்தில் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அந்த அமானிதம் குறித்து விசாரிக்கப்படுவோம். இந்த தீமையை நம்ம தடுக்காம போயிட்டோம். நீங்க இங்க திருந்துறா இல்ல சாவரா தேவையில்லை, குறைஞ்சபட்சம் வாயை திறந்து கேளுங்களேங்க. எல்லா கல்யாண வீட்டுல போய் உட்காரியப்பா, எல்லா கல்யாண வீட்டுக்கு தப்தர் அனுப்புறீங்களா? அமானிதம் தெரிய வேண்டாமா? தப்தர் கொடுக்குறீல்ல, பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் தப்தர் கொடுக்குறீங்க, சலஃபுகள் கொடுக்குறாங்க, ஜாக்கு கொடுக்குது, எல்லா சுனஜமாத் கொடுக்குது. தப்தர் போதில்ல. தப்தர்னா என்ன? சும்மா எழுதுற நோட்டு புத்தகம் நினைச்சீங்களோ? அங்கீகாரம். நான் கொடுக்கிற அங்கீகாரம் என்று அர்த்தம். இது நபி வழி திருமணம் தான், பெர்மிஷன் கிராண்டட்னு அர்த்தம். அவன் செய்யற அத்தனை பாவத்தை வாங்குறதுக்கான பெர்மிஷன் அந்த தப்தர். நம்மளும் ஒரு தப்தர் வச்சிருக்கோம். நம்மளுடைய தப்தர்ல வந்து என்ன, கல்யாணம்லாம் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஏன்? 1000 ரூல். மண்டபம் கிடையாது, பெண் வீட்டுல சோறு போடக்கூடாது, பொன் வீட்டுல போய் தங்க கூடாது, வரதட்சணை மறைமுகமாக வெளிப்படையா வரக்கூடாது, மறைமுகமா வருதான்னு எனக்கு தெரியாது, ரப்பு மேல பயந்து சத்தியமிட்டு கல்யாணத்துக்கு வா, அப்புறம் தப்தர் தரும். உன் தப்தர் வேண்டான்னு போயிட்டான். ஏன்? எங்களுக்கு காசை வக்கனே வாங்கி உள்ள போட தெரியாதா? எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பள்ளிவாசல்ல? எவ்வளவு நிதி பற்றாக்குறை தெரியுமா? எல்லா கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறோம்னு நம்ம பள்ளிவாசலுக்கு வர கூட்டம் எவ்வளவு தெரியுமாங்க? அத்தனை பேருக்கு டொனேஷன் வாங்கி ஒரு 5000 ரூபாய் உள்ள போறதுக்கு என்ன ஆயிர போகுது? கல்யாணத்தை நடத்தி தப்தர்ல கையெழுத்து போட்டு கூட என்ன ஆயிர போகுது? நாங்களும் மாடிக்கு மேல மாடி பள்ளிவாசல கட்டுவோம். பள்ளிவாசலுக்குள்ள ஏசி எங்களாலையும் போட முடியும். ரப்பு கிட்ட போய் பதில் சொல்லணும். இது வந்து உலகம் சார்ந்த கருத்து கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் தப்தரை வைத்திருக்கிறோம். சமூகத்தில் அப்படி ஒரு பள்ளி முத்தவள்ளி சொல்லட்டும். தீமையை தடுக்கவில்லை என்றால் சமூக மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மக்களோடு சேர்ந்து ஒரு நாள் நன்மை செய்தவர்கள் அழிவை சந்திப்பார்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அத்தகைய வழிகேட்டில் இருந்து பாதுகாப்பை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருக்கத்தில் சில அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். நடந்தாலே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மறுமை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ இப்பமோ அப்பமோங்கிற சூழ்நிலை அதை நபி அவர்கள் உணர்த்தினார்கள். அதுல ஒரு காரியமாகத்தான் சொன்னார்கள், ஹர்ஜ் பெருகும். நாங்க ரசூல்லா சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹர்ஜ்னா என்ன அல்லாஹ்வின் தூதரே? கொலை பெருகும். நாங்க என்ன நடக்கும்? கொலை பெருகும். இப்ப நீங்க பார்க்கலாம், தென் தமிழகத்தில் மதுரையை கடந்து இந்த பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், அதிகப்படியான கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? ஜாதிய கொடுமை. அதுல குறிப்பா இப்போ 2 ஜாதிக்கு மத்தியில் மட்டும் உரசும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. 2 தனிப்பட்ட நபர்